ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5.5 சென்டில் வாடகை வர மாதிரி 2 வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடன்பேட்டையிலேருந்து வெறும் 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா காங்கிரீட் ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது வந்து தார் ரோடுங்க, மெயினான இந்த ஊரோட தார் ரோடுங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா போதும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. காங்கிரீட் ரோடு பேஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அதாவது கார்னர் பேஸ்டுங்க. இந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரோடு வருதுங்க, பின்னாடியும் ரோடு வருதுங்க. வீடு பார்த்திங்கன்னா 2 வீடு அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5.5 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வீடு இருக்குங்க, அதுக்குள்ளே தான் போக போகிறோம். முன்னாடி போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹாலுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கில் போட்டு சீட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரூமுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓடை எல்லாமே போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் வருதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரூம் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓடு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ 2 ரூம் வருதுங்க இந்த வீட்டில். ஒரு ஹாலுங்க, ஒரு சமையல் ரூமுங்க. சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா ஜாமானெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அலமாரியெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே சீட் போட்டிருக்காங்க ஆங்கில் போட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரூம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடிங்க. வீட்டுக்கு முன்னாடி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அப்படியே இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ஒட்டியே முன்னாடி வந்துடுதுங்க. வீடும் பார்த்தீங்கன்னா நடுவுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. 2 வீடுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாடகைக்கு இருக்காங்க. வீடும் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க. 2 வீடுமே கிழக்க பார்த்த வீடு தாங்க. வாஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு போகிறேங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. இந்த வீடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடு எல்லாமே நீட்டாக தான் இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதில்லை. ஸோ 2 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பாத்ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருந்துட்டு இன்னொரு வீடு வாடகைக்கு விடலாங்க. இல்லை பெரிய ஒரு ஃபேமிலி இருந்தீங்கன்னா 2 வீடுமே நீங்கள் குடியிருக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் 2 வீடும் கூட நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாங்க. ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க, நல்ல அமைதியான ஏரியா. இந்த ஊர்லேருந்து பஸ் வசதி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பஸ் இருக்குங்க. ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போகிறதுக்கு சௌகரியமான ஏரியாங்க. 2 வீடுமே பார்த்தீங்கன்னா பக்கமாக அமைஞ்சு வீடுங்க. நிறைய பேர் வாடகை வருமானம் வரக்கூடிய வீடு தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி வாடகைக்கு விடலாங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5.5 சென்ட் இருக்குங்க. ஸோ இந்த 2 வீட்டோட சேர்த்து இடத்தோட 22 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதிலேருந்து பேசி அனுசரித்து வாங்கி தரலாங்க. இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க. நன்றி, வணக்கம்.